நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவார்ட் வின்னிங் வெஸ்ட் ஃபேசிங் பிளான்ஸு. 273 பிளான்லையும் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்த மாதிரி பெஸ்ட்டு பிளான்ஸை மட்டும் எடுத்து அதை அவார்ட் வின்னிங்காக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லா பிளான்ஸையும் பார்க்காம இந்த பெஸ்ட்டு பிளான்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கான்செப்டை உங்களுக்கு வீடு நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெஸ்ட்டு பிளான்ஸில் இருக்கிற ஐடியாஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இதோட மெயினான எய்ம். ஸோ அதனால் இப்போது நம்ம இந்த சீரீஸில் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற 3 டைரக்ஷன்ஸும் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இதுக்கு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைரக்ஷனுக்கும் இருக்கிற பெஸ்ட் பிளான்ஸு, அவார்ட் வின்னிங் பிளான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளானாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான் சப்மிட் பண்ணவர் மனோஜ் நாகராஜன் அப்படின்னு பேர் அவருக்கு. பிளாட் வந்து 30 feet by 40 feet பிளாட்டு. நல்ல ப்ரொபோஷனேட்டான பிளாட்டு தான். பிளான் அவர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கார் போர்ச் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஸ்டேர்கேஸ் லொக்கேஷன், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேர்கேஸ் வந்து சென்டராக எங்கேயாவது வந்ததுனாலே உங்களுக்கு பிளான் நல்லா வந்துடுது. அதை நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். அதே தான் அவருக்கும் நல்ல அட்வான்டேஜாக வந்திருக்கு. சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தப்பு பண்ணியிருக்காரு. மெயின் டோர் பொசிஷன், சில விண்டோ பொசிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு பண்ணியிருக்காரு. அதை நான் உள்ள டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த நேயர் வந்து மனோஜ் நாகராஜன். எந்த ஏரியான்னு அவர் மென்ஷன் பண்ணல. இமெயில் தேடி பார்த்தேன், இமெயிலே மென்ஷன் பண்ணல. பிளாட்டு வந்து உங்களுக்கு பிளாட் சைஸு 30 feet by 40 feet. நல்ல ப்ரொபோஷனேட்டான பிளாட்டு. 1200 அரை கிரவுண்டு பிளாட்டில் நல்ல சைஸான பிளாட் இது. வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காரு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனால் 2 பெட்ரூம் பண்ணியிருக்காரு. பில்டப் ஏரியா ரொம்ப கம்மியாக வச்சதுனால கம்மியாக வச்சு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஆப்டிமமாக பண்ணியிருக்காரு. பிளான் பேசிக்காக நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே போர்ச்சு கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிவிட்டு. இப்போது உள்ளே வந்தால் லிவிங் ரூம் இங்கே இருக்குது. இங்கே பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூமாக தான் நல்லாயிருக்கு. சில விண்டோ பொசிஷன்ஸ் தான் சரியாக பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இந்த இடத்துல கரெக்டாக சென்ட்ராக விண்டோ வச்சு நல்ல பெரிய விண்டோவை கொடுத்துருக்கலாம். மேபி இந்த விண்டோ கூட அவாய்ட் பண்ணலாம். இவ்வளோ சின்னதாக செட்பேக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் மேலே ஸ்பேஸ் நீங்கள் வந்து டெரேஸாக விடுறீங்க நிறைய ஏரியா. அந்த ஏரியாவை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் செட்பேக்கை கொஞ்சமாவது விட பாருங்கள். ஏன்னா சுற்றி வர நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2.5 அடிங்கிறது இருந்தால் தான் 2 அடி உங்களுக்கு கிடைக்கும் காம்பவுண்ட் வால் போக. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 2 அடியாவது கொடுக்குறது பாருங்கள். அப்போ தான் 1.5 அடியாவது நீங்கள் காம்பவுண்ட் வால் போக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் வால் 4.5 இன்ச்சுன்னு அசியூம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் அட்லீஸ்ட் 2 அடியாவது விட்டிங்கன்னா தான் 1.5 அடியாவது கிடைக்கும். ஸோ செட்பேக்கில் ரொம்ப பாருங்கள். நீங்கள் கொடுத்த பார்த்தா ரொம்ப கம்மியாக தெரியுது, டேஞ்சரஸாக இருக்குது. இந்த செட்பேக்கில் ஒரு ஆள் போயே நீங்கள் மெயின்டைனே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. மற்றபடி டாய்லெட்டு சைஸு இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. கெஸ்ட் பெட்ரூம் இருந்தாலும் நீங்கள் 8 feet பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. 8 feet பண்ணிடலாம் இதை. படியெல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்குது, பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் எனக்கு என்ன சொன்னால், நீங்கள் ஓகே நீங்கள் வாஸ்து பார்த்து நீங்கள் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது என்ட்ரன்ஸில் மட்டும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் வாஸ்து பார்க்கல. ஸோ எவ்வளோ தூரம் வாஸ்துவில் பர்டிகுலராக இருக்கீங்கன்னு தெரியல. சின்ன சின்ன விஷயத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூட்டிலிட்டி நிறைய அஃபெக்ட் ஆகும். அப்படிங்கிறதுல இது ஒரு இது. மெயின் டோர் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இது என்ன ஆகுதுன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ வந்து நான் மெயின் டோர் இங்கே போட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே கார் பார்க்கிங் நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது அழகாக பியூட்டிஃபுல்லாக இங்கே பாருங்கள். டிவி நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் டிவி எப்படி கிராஸ் பண்ணி போகணும். டைனிங் டேபிள் கூட போடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு டிவி இங்கே வந்துட்டு இங்கே அழகாக சோஃபாலாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்து இந்த ஏரியாவை லிவிங் ரூமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். டோர் இங்கே வந்துச்சுன்னா. ஸோ அந்த கரெக்ஷனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக நீங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலாக லைஃபே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது. ஸோ இது மெயின் டோரோட என்ட்ரன்ஸு. அதே மாதிரி பின்னாடி சர்வீஸ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கீங்க, சிட் அவுட்னு போட்டிருக்கீங்க. சர்வீஸ் ஏரியா தான் நான் நினைக்கிறேன் அது ஓகே. பட் டைனிங் டேபிள் இல்லாமல் பண்ணிட்டீங்க. டைனிங் டேபிள் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு டேபிள் இப்படி அட்டாச் டு வாலாக கூட போடலாம். ஸோ ஒரு டைனிங் டேபிள் உங்களுக்கு கிடச்சிரும், ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வீஸ் ஏரியா பின்னாடி போகிறத இப்படி போட்டுக்கோங்க, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஸோ தட் இங்கே ஏதாவது வாஷ் பீஸ்னு ஏதாவது நீங்கள் வைக்கிறது கூட இடம் கிடைக்கும். பின்னாடி இந்த இடத்துலையும் நீங்கள் ஏதாவது கப்போர்ட் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் அதெல்லாம் பின்னாடி சர்வீஸில் கொடுத்துக்கலாம். கிச்சன் வந்து நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது, ஃபுல்லி யூஸபிளாக இருக்குது.
ஒன்று விண்டோ பொசிஷன் ஏதோ ஒரு ஆட் பொசிஷனில் இருக்குது, அவாய்ட் பண்ணலாமான்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு விண்டோவே நல்லா பெருசாக இருக்குது, ஒரு விண்டோ போதுங்க கிச்சனுக்கு. ஏன்னா மாடுலர் கிச்சனில் வந்து விண்டோஸ் வந்து நிறையா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் இதெல்லாம் கிடைக்காது, வால் கேபினெட்லாம் கிடைக்காது. இங்கே ஃப்ரிட்ஜே தப்பான இது சைஸில் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகி வரும், அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ இந்த இடம் கொஞ்சம் கன்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும், இந்த இடத்த கொஞ்சம் வைடன் பண்ண வேண்டியிருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை கரெக்டான சைஸாக உங்கள் டிசைனரை போட சொல்லுங்கள். மற்றபடி கிரவுண்ட் ஃப்ளோர் இது ஓகே. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது. நீங்கள் வாஸ்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க விருப்பம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், வாஸ்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாலும் நாங்கள் பேசிக் வாஸ்து நாங்கள் பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல சவுத் வெஸ்ட்டு கார்னரை ஓப்பனாக விட மாட்டோம். அங்கே தான் வந்து பெட்ரூம் வரும், மாஸ்டர் பெட்ரூம். ஏன்னு சொன்னால் நீங்கள் வாஸ்துவே வேணான்னு சொன்னாலும் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வாஸ்து புக்கோட வருவாங்க. எல்லாருமே வாஸ்து பண்ணிட்டா இருக்காங்களே. இப்போ நிறையா இன்டர்நெட்லலாம் பார்த்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக்கோட எடுத்துகிட்டு வருவாங்க. புக்கோட எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வருவாங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு கண்டினியூஸாக ஒருத்தர் வந்து சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் வச்சுருக்கீங்களா, அப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குமே. சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் வைக்கலையா, நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா, அப்போ ஒய்ஃபுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குமே அப்படின்னு ஒரு புக்கிலேருந்து எடுத்து சொல்லுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரம் உங்களுக்கு ஒய்ஃபுக்கு ஏதாவது சின்னதாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். கரெக்டாக செட் ஆயிரும். லைஃப் லாங்காக நீங்கள் வந்து ஒரு டவுட்லேயே இருப்பீங்க, நம்ம பண்ணது தப்போன்னு சொல்லிட்டு. அதனால அந்த ப்ராப்ளம்க்கு நாங்கள் இடம் கொடுக்குறதே இல்லைங்க. கரெக்டாக பொசிஷன்ஸை பண்ணிவிடுவோம். சின்ன இதெல்லாம் வாசலில் ஃபாலோ பண்ணோன்னா லைஃப் லாங்காக வந்து நீங்கள் பயங்கர கஷ்டமாக இருக்கும். சின்ன யூட்டிலிட்டிலாம் வந்து ஃபாலோ பண்ணாமல், ஃபங்க்ஷனாலிட்டி ஃபாலோ பண்ணாமல் விட்டிங்கன்னா. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. சின்ன டோர் பொசிஷன், சின்ன விண்டோ பொசிஷன்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. மேஜர் லொக்கேஷன்ஸு, பெட்ரூம் எங்கே இருக்கணும், கிச்சன் எங்கே இருக்கணும், வாஸ்து வயலேஷன் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களோட பாலிசி. அது ஜஸ்ட்டு இதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா இது பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அதர்வைஸ் நல்ல பொசிஷனில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தேன்னு சொன்னால், விண்டோஸ் வந்து இவ்வளோ பெரிய பெட்ரூம்ஸ் இருக்குது, பட் விண்டோ சின்னதாக போட்டிருக்கீங்க. அழகாக பெரிய விண்டோ போட்டிருக்கலாம். அது மாதிரி விண்டோலாம் சென்டராக இல்லை, இது சென்டராக பண்ணியிருக்கலாம். இந்த ரூமில் ஏன் இவ்வளோ பெரிய பெட்டு காமிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நார்மல் பெட்டு இவ்வளோ பெருசு வராது. ஒருவேளை நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல, இல்லை மிஸ்டேக்கான்னு தெரியல. இங்கே டாய்லெட்டுக்குள்ளே வந்தோன்னா வாஷ் பேசின் வந்து இப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசபிலிட்டிக்கு பெட்டராக இருக்கும். அது ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ளஸ் லவுஞ்சுன்னு ஒன்று போட்டிருக்கீங்க. இது எவ்வளோ தூரம் யூஸ் ஆகும்னு தெரியல இந்த மாதிரி ஸ்பேஸு. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமோ ஏதோ கூட பண்ணியிருக்கலாம் இந்த டாய்லெட்டுக்கு. ஏன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் நல்லா வந்திருக்கும். அது மாதிரி இந்த டாய்லெட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது. இவ்வளோ நீங்கள் கட்டுறீங்க, இந்த டாய்லெட்டையும் பெருசாக பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வார்ட்ரோப் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இதில். இந்த பெட்ரூமோட இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் நல்லா இருக்குது. இதில் ட்ரெஸ் எதனால் நான் சொல்கிறேன்னு சொன்னால், மாஸ்டர் பெட்ரூம் அதில் தான் வார்ட்ரோப் பெருசாக வேணும் அப்படிங்கிறனால அது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன விண்டோ இங்கே கொடுக்குறாங்க. இங்கே இதை ஒரு நல்ல பெரிய விண்டோ பண்ணிவிட்டு இந்த விண்டோ கூட அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பெட் இன்னும் பார்க்குறதுக்கு இன்டீரியருக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கும். இதெல்லாம் தான் மேஜர் சஜஷனுங்க. சரிங்களா? மற்றபடி வந்து இந்த பிளான் வந்து அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் பிளான் சப்மிட் பண்ணியிருக்கிற நேயர் ஆஷிக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. 20 feet by 30 feet. அவர் ரொம்ப சின்ன பிளாட் தான், 600 square feet தான் அவரோட பிளாட்டு. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஒரு சின்ன பிளாட்டில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அழகாக பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் ஸ்டேர்கேஸ் வந்து ரொம்ப இனோவேட்டிவாக போட்டிருக்காரு. ஸோ அந்த ஸ்டேர்கேஸை வால் ஒட்டியே போட்டுட்டு, முக்கியமாக என்னென்னா அதே ஸ்டேர்கேஸ், ஒரே ஸ்டேர்கேஸே அவர் டெரேஸ் வரைக்கும் போகிறதுல அதே ஒரே ஸ்டேர்கேஸே யூஸ் பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து மெயின் டோரை ஃபிட் பண்ணியிருக்காரு. இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டெரேஸ்க்கு போகிறதுக்கு தனி ஸ்டேர்கேஸு, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரதுக்கு தனி ஸ்டேர்கேஸ் போடுறாங்க. சின்ன பிளாட்டில் இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால், பெரிய பிளாட்டில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, ப்ரைவேசிலாம் நல்லா பெட்டராக இருக்கும். பட் சின்ன பிளாட்டில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக அடி வாங்கிடும் பிளானே. இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவான பிளான் இருந்து உங்களுக்கு நீங்கள் ஐடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நிறைய விஷயங்கள் இந்த பிளானில் நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இதில் தப்பாக இருக்குது, அதையும் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அந்த தவறெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பிளானில் வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு ஸ்டில்ட்டு ப்ளஸ் 3 மாதிரி, கிரவுண்ட் ப்ளஸ் 3 மாதிரி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஓகே, எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது பிளான். சின்ன குறைகள் தான் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. ஸோ அவருக்கு வெஸ்ட்டில் தான் ரோடு இருக்குது. ஸோ ஒரு கார் பார்க்கிங் கேட்டு கொடுத்துருக்கீங்க, அது ஓகே. 15 feetங்கிறது பத்தாது. ஆனால் வந்து இது பார்க்கும்போது இந்த படியெல்லாம் உங்களுக்கு இந்த கேப்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. ஸோ இது வரைக்கும் 18 feet இருக்குன்னா ஓகே, கார் இந்த கேப்பில் போய் நின்றுடும். ஸோ அதனால் அது ஓகே. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே என்டர் பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் மேலே போகிறீங்க, இங்கே ஒரு டாய்லெட் போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் ப்ராப்ளம் வரும். என்ன ஆகும்னா, இந்த டாய்லெட்டோட வென்டிலேஷனே கரெக்டாக இல்லை. உங்களுக்கு இந்த வென்டிலேஷன் இங்கெல்லாம் வெல்லுன்னு போட்டிருக்கீங்க, இதெல்லாம் க்ளோஸ்ட் ஏரியா தான்.
இது வழியாக வென்டிலேஷன் வரலனா என்ன ஆகும்னு சொன்னால், இந்த நீங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணும்போது இதான் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. ஃபுல் இந்த டாய்லெட்டை யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா காமன் டாய்லெட்டு, இந்த ஸ்மெல்லு ஃபுல்லாக இங்கேயே நிற்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒவ்வொரு தடையும் இந்த ஸ்மெல்லை நீங்கள் பார்த்துட்டு தான் நழுவீங்க. அதனால் இந்த யூட்டிலிட்டி ரூமை நீங்கள் குறைச்சிட்டு டாய்லெட் இங்கே எங்கேயாவது கார்னரில் போடுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னு சொன்னால் இது உங்களுக்கு லைஃப் லாங்காக ப்ராப்ளமாக இருக்கும். அது ஒரு அப்சர்வேஷன். மற்றபடி செட்பேக் 1.5 feet கொடுத்துருக்காரு, அது ஓகே. மேலே வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே படி வந்துட்டு லேண்ட் ஆகி படி இது வந்து இன்டெலிஜென்ட்டாக தான் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல டோர் போட்டிருக்காங்க, அது நல்ல பாயிண்ட் இது. ஏன்னா ஸ்டேர்கேஸ் இதோட கட் ஆகிடுது, அதுக்கப்புறம் டோர் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுது, டோர் இங்கே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஏரியா வந்துடுது. ஒரு 2 படி மேலே ஏறி ஒரு லிவிங் ரூம் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஓகே. யூஸ்வலி வந்து நான் அதை வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ண மாட்டேன் லெவல் டிஃப்ரென்ஸை. பட் இந்த மாதிரி கண்டிஷனில் அவர் லெவல் டிஃப்ரென்ஸ் போடுறது நல்லாவே இருக்குது. அதனால் திஸ் இஸ் அக்ரியபிள். லெவல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஓகே. அது மாதிரி கிச்சனை பார்த்துருவோம். கிச்சனும் வந்து நல்லாவே இருக்குது. ஃப்ரிட்ஜ் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரிட்ஜோட சைஸ் கரெக்டாக லொக்கேட் பண்ணல. ஃப்ரிட்ஜ் எப்போவுமே கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகும். அது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 6 inch ப்ரொஜெக்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இல்லை சொன்னால் இங்கே போய் இடிச்சுட்டு நிற்பீங்க. இந்த கவுண்டர் போட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி இவ்வளோ சின்ன கிச்சனில் இப்போ உங்களுக்கு கவுண்டர் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 13 அடி அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து பாசிபிள். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் லென்த்து 11 அடி தான் இருக்கு இல்லையா? இதில் எது 13 எது 11 அப்படிங்கிறதும் கிளியராக தெரியல. இது 11னா நீங்கள் கவுண்டர் போட முடியாது, ஐலண்ட் கவுண்டர் போட முடியாது. ஸோ இது ஆமாம் அப்படி தான் தெரியுது எனக்கு. இது 13 இது 11 மாதிரி தெரியுது. இது 11னா ஐலண்ட் கவுண்டர் ரொம்ப டைட்டாக இருக்கும். இன்னொன்று இந்த ஸ்பேஸ் ஃப்ரிட்ஜிங் நடுவெல்லாம் கம்மியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, ஐலண்ட் கவுண்டர் ப்ரொவிஷன் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் இதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு பின்னாடி ஒரு விண்டோ கொடுக்குறீங்க. அது ஹாபுக்கு பின்னாடி அதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி விண்டோ கொடுத்தா பின்னாடி கேப் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. அப்படி விண்டோ இருந்துச்சுன்னா இங்கே தான் நீங்கள் இருக்கணும். மற்றபடி 2 பக்கமும் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, வால் கேபினெட்லாம் கொடுத்துக்கலாம், அது ஓகே. பட் ப்ராப்ளம் இந்த யூட்டிலிட்டி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது நல்லா இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வால்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த வால்லாம் இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் யூ வில் கெட் ஸ்டக். அப்புறம் இடிக்க முடியாது. இதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஆள் போயிட்டு இது யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து டோட்டல் வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸாக இருக்குது. அதுக்கு ஒரு கட் அவுட் மாதிரி ஓடிஎஸ் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. சிங்க்லாம் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் இந்த வால்ஸ் எதுவுமே நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. கீப் இட் ஓப்பன். அப்போ வந்து இந்த கிச்சன் ஸ்பேஸ் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ அட்லீஸ்ட் இந்த 2 ஸ்பேஸும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேஜர் ஸ்பேஸாக தெரியும். உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு காமன் டாய்லெட் இங்கே கொடுத்துருக்கீங்க, தட் ஆல் ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் ஒரு சர்வீஸ் டாய்லெட் மாதிரி தான் இருக்குது. சர்வெண்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. பைப் லைன்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவீங்கன்னு தெரியல ஆஷிக். ஆக்சுவலாக வந்து இட்ஸ் ரியலி ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணணும். முன்னாடியே இந்த இடத்துலாம் சங்க் பண்ணி சிங்க் பண்ணிவிட்டு ஸ்லாபை அதுக்கப்புறம் பைப் லைன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி கீழே கொண்டு போவீங்கன்னு தெரியல. சம் கைண்ட் ஆஃப் டெக்ட் யூ ஹேவ் டு ஃபார்ம். இதெல்லாம் திங்க் பண்ணாமல் டாய்லெட் நீங்கள் போட்டுறாதீங்க. வென்டிலேஷன் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம், பைப் லைன் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இங்கே லிவிங் ரூமுக்கு வருவோம். லிவிங் ரூமில் நீங்கள் எதுக்கு அனாவசியமாக இங்கே ஒரு டிவி வால் ஒன்று போடுறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து இந்த படிக்கு மேலே போகிறதுக்குனால இதை தனியாக பிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா லிவிங் ரூமுங்கிறது உங்களுக்கு ப்ரைவேட் லிவிங் ரூமாக இருக்கிற பட்சத்தில் டைனிங் ரூமும் இங்கே போட்டிருக்கீங்க. ஸோ ப்ரைவேட் லிவிங் ரூமாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் பெருசாக இருந்தால் பெட்டர். ஸோ இந்த வாலை எடுத்து விட்ருங்க. எந்த வாலுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா, டோன்ட் டூ த வால்ஸ் நவ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபியூச்சரில் கூட பண்ணிக்கோங்க. நீங்கள் அதாவது கட்டி முடிக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய பேர் இதை வந்து எல்லாருமே ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. சில வால்ஸ்லாம் போடலாமா வேணாமா டைலமாவில் இருக்குன்னா இப்போ போடாதீங்க. அந்த வால்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரியே வச்சுக்கோங்க. பில்லர்ஸ்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க. ஃபியூச்சரில் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன கேட்டிங்கன்னா இங்கே டிவி அழகாக நீங்கள் போடலாம். ஸோ அப்போ பாருங்கள், உங்கள் ஹாலே வந்து ஃபுல் சைஸ் ஆகிடுது. சும்மா 9 feet தான் போட்டிருக்கீங்க. 9 feetலாம் ஒரு ஹாலே கிடையாது. 4.5 feet தான் போட்டிருக்கீங்க டைனிங். அதெல்லாம் ஒரு டைனிங்கே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த டிவி வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த ரூம் பெருசாகிடும். இப்படி கிராஸ் பண்ணி போகிறவங்க இப்படி மேலே போட்டுமே பிரச்சனை இல்லை. லிவிங் ரூம் தானே. ஸோ அதனால் ஃபர்னிச்சருக்கு உங்களுக்கு இடம் நிறையா கிடச்சிருக்கும். டைனிங் ரூமுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இப்படி போட முடியாது. வாலை ஒட்டி இப்படி வேணால் டைனிங் டேபிள் வந்து நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கு வேணால் ப்ரொவிஷன் வச்சுக்கோங்க. பட் பெரிய ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன கட் அவுட் ஒன்று கொடுக்குறீங்க. அது மேலே போய் பார்ப்போம். என்டர் பண்ண உடனே மெயின் டோர்லேருந்து என்டர் பண்ண உடனே நேராக கிச்சன் தான் தெரியுது. அப்போது வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் பிளான். ஸோ அதனால் நல்லா இருக்காது. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, இது நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ டைனிங் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். டைனிங் வந்து நீங்கள் இப்படி நம்ம என்டர் பண்ணும்போது டைனிங் இது ஓகே. பட் டைனிங் இப்படி போட்டோன்னு சொன்னால் நீங்கள் டோர் கொடுக்க முடியாது. ஸோ கிச்சனுக்கு டோர் நீங்கள் சென்டராக ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வாலில் இங்கே அல்லது இந்த ஓரத்தில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஓப்பனாக கூட வச்சுக்கலாம் இந்த கிச்சன் டோரை. டோருக்கு யூஸ்வலாக ஒரு ப்ரொவிஷன் கொடுப்போம். இப்படி இருக்கும் டோரு. பட் டோரை வந்து மோஸ்ட்லி ஓப்பனாக தான் இருக்கும் கிச்சனில். பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிற டோர்ஸ் யூஸ்வலாக அதான் டோர் கொடுக்குறது நல்லது. நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் டோர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி வீடுகளில் பண்ணாமல் இருக்குது நல்லது. ஏன்னா கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு மிக்சிலாம் போட்டாங்கன்னா உள்ளே உட்காரவே முடியாது இந்த லிவிங் ரூமில். ஸோ அதனால் டோரை இங்கே போட்டுட்டு இதை இன்னும் கார்னராக கூட தள்ளிக்கலாம். அந்த டேபிளை இங்கே இடம் இருக்குது, தள்ளிக்கலாம். இந்த வாஷ் பேசின்னு வேணால் இங்கே இருந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சின்ன ஹாலாக இருக்கிறதுனால வாஷ் பேசினை விட்டுருங்க. கிச்சனில் இருக்கிற சிங்கே யூஸ் பண்ணிக்கிடுமே. ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைவசி கிடைக்கும், நல்லாயிருக்கும் வீடு. இல்லை நடுஞ்சோடனே நேராக கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். அது ஒன்று. ஆக்சுவலாக நீங்கள் லெவல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கிறதுனால
இந்த லெவல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இப்போ படி உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது ஆஷிக்கு, வந்து ஒர்க் அவுட் ஆகாது படி உங்களுக்கு. நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 16 ரைசர்ஸ் தான் வருது. ஸோ நீங்கள் 10 அடி கொடுத்தாலும் ஒரு 18 ரைசர்ஸ் தான் இருக்கணும். அப்போ தான் 6.66 இன்ச்சஸ்ஸு, அதாவது 6 and 2/3 of an inch. இது வந்து இதுக்கு மேலே இல்லாமல் இருக்கிறது பெட்டர் ஒரு ரைசரோட ஹைட்டு. யூஸ்வலாக ஸ்டாண்டர்ட் யூஎஸ்லாம் போனால் 8 inch கூட போடுறாங்க, நம்ம ஊரில் அது போட மாட்டோம். ஸோ யூஸ்வலாக 6 inch ட்ரை பண்ணுவோம் நம்ம, அதான் ஐடியல். பட் இந்த மாதிரி ஹவுசஸில் வந்து ஒரு 6.75 கூட வச்சுக்கிறோமே, 6.25 inch வரைக்கும் நீங்கள் போகலாம். இதில் நீங்கள் அட்லீஸ்ட் 2 to 3 ரைசர் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஹெட் கிளியரன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கும்போது இங்கே இடம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆட் பண்ணி இந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் படியை. எப்பவுமே வந்து ஒரு செக்ஷன் போட்டு பார்ப்பாங்க. இது நல்ல டிசைனர் ஆர்கிடெக்ட் போனீங்கன்னு சொன்னால் ஒரு செக்ஷன் போட்டு லெவல் டிஃப்ரென்ஸில் கரெக்டாக இருக்கான்னு. செக்ஷன் போடாமல் இந்த மாதிரி லெவல் டிஃப்ரென்ஸ் ட்ராயிங் பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த மாதிரி லெவல் டிஃப்ரென்ஸ்லாம் திங்க் பண்ணுறவங்க வந்து செக்ஷன் ட்ராயிங் பாருங்கள், அதில் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன லெவல் வருது, எத்தனை படி வருது, ஒர்க்கபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு அது பண்ணிவிட்டு இதை பண்ண சொல்லுங்கள். மேலே போனோன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. ஆனால் இந்த ஹை சீலிங், திஸ் ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஹை சீலிங்கிறது ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு குழி மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ஹை சீலிங் ஃபீலிங்கே கொடுக்காது. இதெல்லாம் ஃபேன்சியாக நினச்சி நீங்கள் நிறைய பேர் பண்ணுறீங்க. இதுதான் வந்து பிக் ப்ராப்ளம். இவர் ஆஷிக்கோட எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. இந்த மாதிரி டெஃபினட்டாக பண்ணாதீங்க. இன்னொன்று இங்கே ஒரு காரிடர் மாதிரி ஒரு கொடுத்து பால்கனின்னு சொல்கிறீங்க, தட் இஸ் ஆல்சோ டோட்டல் வேஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இது இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த எலிவேஷனில் வந்து ஒரு சிஎன்சி கட்டிங்னு போட்டிருக்காரு. அந்த சிஎன்சி கட்டிங்கில் இருக்கிற லைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்சஸ் மாதிரி போட்டு விட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிஎன்சி கட்டிங் வருது, பால்கனி வருது, அதர்வைஸ் தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். ஸோ இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸை வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த ப்ரேயர் ரூம் கொடுத்துருக்கீங்க. ப்ரேயர் ரூம் எனக்கு கேட்டால் ப்ரேயர் ரூம்னு ஒரு ரூமே அடிஷ்னலாக தேவையில்லை. இது யூஸ்வலாக வந்து நாங்கள் யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல, தேவையில்லை. பெட்ரூம்லேயே நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா பெட்ரூம்லேயே ப்ரே பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இஸ்லாமிக் சிஸ்டமில் அதுதான். அதனால் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா இது ஒரு அடிஷ்னல் பெட்ரூமாவோ ஸ்டடி ரூமாவோ இருக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் அது. பட் ஆனால் இதை வந்து நீங்கள் ஹை சீலிங்கிற அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் யூ வுட் ஹவ் காட் அ பிக் ரூம், பியூட்டிஃபுல் ரூம் பெருசாக கிடச்சிருக்கும். மேபி ஈவன் அனதர் டாய்லெட் நீங்கள் போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து டாய்லெட் வித் ரூம் நல்லா கிடச்சிருக்கும். அது பாருங்கள் யூட்டிலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று பண்ணலாம், சப்போஸ் நீங்கள் கட் அவுட் எனக்கு வேணும் அப்படின்னு கம்பல்சரியாக வேணும் அப்படின்னு விடாப்படியாக நினச்சிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கட் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யூ டோன்ட் மைண்ட் லூசிங் ஸ்பேஸ். ஒரு ரொம்ப ஃபேன்சியாக எனக்கு இருக்கணும் வீடு அப்படின்னு நினைக்கிறீங்க. ப்ளஸ் எனக்கு மேலே யூட்டிலிட்டியை பற்றி எனக்கு இல்லைனாலும் கவலைப்படலை, பெட்ரூம் வரலனாலும் கவலைப்படலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், ஃபுல் கட் அவுட்டாக கொடுத்துருங்க, பெரிய கட் அவுட்டாகவே. சரியா? அது அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு கட் அவுட் போட்டு அது ஒரு குழி மாதிரி இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அந்த பிளானே. அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாக் பண்ணி மேலே இந்த படியில் போகிறீங்க. படியெல்லாம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. அதாவது படியோட ரைசர்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கலாம் தெரியல. ஏன்னா 21 படி இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. 22 படியாவது உங்களுக்கு வரும். 11.5 feet 11 feetன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 10 அடினா கூட 21 படி வரும். அதை செக் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே. மற்றபடி பெட்ரூம் பின்னாடி கொடுத்தது இது ஓகே தான். ஆர்டர் பொசிஷன் நல்லாயிருக்கு. இது வெட் ஏரியா செப்பரேஷன் நல்லாயிருக்கு. பட் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏரியா பத்தாது, வாஷ் பேஷனுக்கும் டபிள்யூசிக்கும் பத்தாது. ஏன்னா 4.5 feet தான் இருக்குது உங்களுக்கு விட்த்து, 8 feet தான் லென்த் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வெட் ஏரியாவை குறைக்கணும். அதை குறைச்சிட்டு டபிள்யூசிலாம் முன்னாடியே ஆரம்பத்திலேயே கரெக்டாக எல்லாருமே என்ன பண்ணுங்கள், டபிள்யூசி எக்ஸாக்டாக எங்கே வருதுங்கிறது பிளான் பண்ணிவிடுங்க. இல்லைன்னு சொன்னால் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அப்போ தான் நீங்கள் பிளான் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்னா. அதுக்கேற்ற மாதிரி தான் வாஷ் பேஷன்லாம் நீங்கள் வாங்கணும். இல்லைன்னு சொன்னால் நிறைய ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ட்ராயிங்கில் மார்க் பண்ணாமல் வாஷ் பேஷன் சைஸை கூட ஃபைனல் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சைஸ் எக்ஸாக்டாக பிளானில் என்டர் பண்ணிவிடுவோம். டபிள்யூசி சைஸ் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அதை என்டர் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து எக்ஸாக்டாக ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாஷ் பேஷனை குறைச்சி கூட வாங்கலாம், கூட்டி வாங்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது தலை வைக்கிற டைரெக்ஷன் ஈஸ்ட்டில் தலை வைக்கிற மாதிரி இருக்குது. முஸ்லீம்ஸ் யூஸ்வலாக ஈஸ்ட்டில் தலை வைக்க மாட்டாங்க. நான் அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஆக்சுவலாக வந்து அது இதுலேயும் இஸ்லாமிக் ரூல்லேயும் கிடையாது. ஆக்சுவலாக நிறைய பேர் அதை நம்புகிறாங்க. ஸோ ஈஸ்ட்டில் தலை வைக்கிறது யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது வெஸ்ட்டில் கால் நீட்டுற மாதிரி இருக்கும், இதை நோக்கி மக்கா டைரெக்ஷன் நோக்கி அப்படின்னு முஸ்லீம்ஸ் பிலீவ் பண்ணுறதுனால. ஸோ அதை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எனக்கு கேட்டால் இந்த டோட்டல் ஏரியா வேஸ்ட்டு, அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இஸ் ஓகே. செகண்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம் நல்லாயிருக்கு. கீழே இருக்குது அதே பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம் சொல்கிறீங்க, அது ஓகே. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இந்த பெட்ரூம்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளேயே வந்து மேலே டெரஸ்க்கு போகிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப டைட்டான பிளாட் இது. அதனால் உங்களுக்கு ஐ டோன்ட் சி எனி அதர் பாசிபிலிட்டி. எப்போது அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, யூ கேன் லிவ் வித் தட். இல்லைன்னு சொன்னால் வந்து இது நீங்கள் சர்வீஸுக்கு ஒவ்வொரு தடவை சர்வீஸுக்கு வரும்போதும் மேலே வாட்டர் டேங்க்குக்கு போகும்போதும் உங்கள் பெட்ரூம் வழியாக வந்து போவாங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். இன் தட் கேஸ் யூ ஹேவ் டு செப்பரேட் திஸ் இன்டு அ ரூம் அண்ட் அப்படியே வந்து நீங்கள் இதை
இங்கேருந்து பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் டாய்லெட்டை, தனியாக நீங்கள் காரிடர் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும், வேறு வழி இல்லை வந்து அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஃப்யூச்சரில் வந்து எனக்கு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாஸ்தி நான் தான் வந்து டெரஸ்க்கெலாம் போவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து ஓகே, நல்ல பெட்ரூம் தான். பெட்ரூம் லொக்கேஷன் நல்லா தான் இருக்குது. ஐ மீன் பெட் லொக்கேஷன் ஓகே, பட் ஆனால் அகைன் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தலை வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்களான்னு தெரில, அதை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி அது ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் வந்து சவுத் ஃபேஸிங்கில் போட்டுட்டு இந்த பே விண்டோலாம் கட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மற்றபடி வார்ட்ரோப் லொக்கேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, இதுக்கு நேராக வார்ட்ரோப் இருக்கிறது. ஏன்னா இப்படி சுற்றி போகும்போது வார்ட்ரோப்போட யூட்டிலிட்டி கொஞ்சம் குறையுது. பட் ஐ டோன்ட் சி மச் அதர் ஆப்ஷன். மேபி வந்து நீங்கள் பெட்டை இங்கே போட்டிங்கன்னு சொன்னால், பட் வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே டாய்லெட்டோட ஆக்சஸ் இங்கேயே வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அப்போ பெட்டு வார்ட்ரோப் இங்கே வந்துடும். அப்போ வந்து அழகாக நீங்கள் அப்படியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒன்று வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ ஒன்று பே விண்டோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெரிய விண்டோ இருக்குது, அது ஓகே, உங்களுக்கு அதுவே நல்லா பியூட்டிஃபுல் வென்டிலேஷன் வரும். மற்றபடி வந்து மேலே டெரஸ்லாம் ஓகே. ஸோ இட் இஸ் அ டீசென்ட் பிளான். ஸோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட்டான பிளாட், உங்களுக்கு ஜாஸ்தி பாசிபிலிட்டியும் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு. பண்ண வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? மூணாவது அவார்ட் வின்னிங் பிளானை சப்மிட் பண்ணவங்க நம்பிக்கா அப்படின்னு பள்ளிக்கரணையிலேருந்து பண்ணியிருக்காங்க. 25 feet by 49 feet. இந்த பிளான் வந்து ரொம்ப அழகாக எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்டேர்கேஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேர்கேஸை டெரஸ் வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெண்டாவது ஸ்டேர்கேஸ் போடல, அதுக்கு உங்கள் மெயின் டோரை வந்து இன்னோவேட்டிவாக நல்லா அழகாக வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள்லாம் மெயின் டோரை நீங்கள் அழகாக வந்து படியில் ஒரு லொக்கேஷனில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரே படியே நீங்கள் வந்து போதும். ஸோ அது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் அந்த மாதிரி விஷயங்களை இன்ஸ்பிரேஷன் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து வேறு சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இதில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க, தெருக்கூத்து மாதிரி இருக்குது, ஹாஃப் தெருக்கூத்தாக வருது, பரவாயில்லையான்னு சொல்லிட்டு. நம்பிக்கா, ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது தெருக்கூத்து இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. இன்ஃபேக்ட் தெருக்கூத்து பிளாட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் வியூ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து இது வெஸ்ட் ஃபேஸிங், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கீங்க. ஃபுல் ஓப்பன் பெரிய பிக்சர் விண்டோ மாதிரி கொடுத்துடலாம். நீங்கள் அப்படியே அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ரோட்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ்லாம் தெரியும், அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபுல்லாக தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதில் தெருக்கூத்தில் அது ஒரு 20 ரூபா நம்பாதீங்க. அது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, சவுத்தில் வாங்கினா ப்ராப்ளம் ஆகிடுமா, நார்த்தில் வாங்கினா ப்ராப்ளம் ஆகிடுமாங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, இப்போ வந்து ஒரு இது எழுதினவங்க, இந்த பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து இதெல்லாம் எழுதினவங்கலாம் வந்து வெரி பிக் பீப்புள் ஆக்சுவலாக. ஏன்னா நான் நிறைய இந்த ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக தேர் ஆல் வெரி லேர்ன்டு பீப்புள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா, ரோடு வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டாக போகும்போது நார்த்லேயும் பிளாட் இருக்கும், சவுத்லேயும் பிளாட் இருக்கும், தானே செய்யும். அப்போ பாதி பேருக்கு தான் வந்து வாஸ்து ஒர்க் அவுட் ஆகுன்னு யாராவது எழுதுவாங்களா சொல்லுங்கள்? ஸோ தட் இஸ் லாஜிக்கலி இல்லாஜிக்கல். அண்டு யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவும் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கிரிப்சர்ஸ் எழுதுறவங்க பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து நார்த்து சவுத்து எதாக இருந்தாலும் ஓகே. இப்போது எல்லோரும் வந்து சும்மாவே நார்த்து வந்து ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டதுனால அந்த மாதிரி பிளாட்லாம் வந்து நிறைய பயங்கரமாக விற்றுடுது, உடனே பயங்கர காஸ்ட்லியாக போகுது. சவுத் பிளாட்டு வெஸ்ட் பிளாட்லாம் விற்கிறதுக்கே வந்து டைம் ஆகிடுது. அதை ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு சவுத்து வெஸ்ட்டு இருக்கிற பிளாட்லாம் வாங்க. அதுவும் சவுத்து ரொம்ப பெட்டர். வெஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து ஹீட் ஜாஸ்தி வரும் ஃப்ரண்ட்டில் வெஸ்ட்டில். பட் சவுத்தில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. சவுத்து வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா ப்ரீஸ் டைரெக்ஷன் அதான் நமக்கு. ஸோ அதனால் வந்து சவுத் வாங்குறவங்க நிச்சயமாக வாங்கலாம். ஸோ அதனால் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ வந்து உங்கள் பிளாட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, அது ஓகே. ஸோ கிச்சன் நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வந்துருச்சு, வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருந்தனால சவுத் ஈஸ்ட்லேயே போட்டிங்க ஃபஸ்ட் பொசிஷன்லேயே, இதெல்லாம் ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டில்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை நீங்கள் கொடுக்கல. பிளாட்டோட டைமென்ஷன் சொல்லிடுறேன். இது 29 feet by 52 feetன்னு போட்டிருக்காங்க. செட்பேக்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது செட்பேக்கு. ஃப்ரண்ட்லலாம் 1 foot செட்பேக்குங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது நம்பிக்கா. நீங்கள் ஏன்னு சொன்னால் 1 foot செட்பேக்குங்கிறது ஒரு சன்ஷேட் கூட நீங்கள் போட முடியாது. ஏன்னா ரோடு சைடு பெட்டராக இருக்கணும் கொஞ்சம் செட்பேக்கு, அதனால் முடிஞ்சால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அதாவது டைட்டாக தான் போட்டிருக்கீங்க படியை. இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே வால் கட்டி ஒரு டனலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஐ வில் நாட் சஜஸ்ட் தட் எஃபெக்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஓடிஎஸ் ஃபுல்லாகவே இந்த படியோடு சேர்த்து கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வால் போடணும், அது பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே இதை கொண்டதுக்காக இதை பண்ணியிருக்கீங்க.
ஸோ வேறு வழியெல்லாம் இப்படி பண்ணுங்கள். பட் நான் இது ரொம்ப சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஒன்று என்னென்னு சொன்னால், இங்கே லிஃப்ட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துக்கங்க. ஃபியூச்சரில் 3.5 ஃபீட்டுங்கிறது லிஃப்ட்டுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஈவன் நியூமேட்டிக் லிஃப்ட் போடணுன்னா கூட ஒரு 4 ஃபீட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியமான சஜஷன். 4 ஃபீட் பை 5 ஃபீட் நீங்கள் இந்த பக்கம் கொடுத்துட்டீங்க. 3.5ங்கிறத 4 ஃபீட் கிளியராக இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல நியூமேட்டிக் லிஃப்ட் ஃபியூச்சரில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க தெரியுது ஆக்சுவலாக உள்ளே வரதுக்கு லேண்டிங் கொடுக்குறதுக்காக. இல்லைனா இதோட நிறுத்திருக்கலாம். இதோட நிறுத்தினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த வால்லாம் தயவு செஞ்சு இப்போ போடாதீங்க. போடாமல் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் டோர் இங்கேயே வச்சு பாருங்கள். இதுலேயே வந்து நீங்கள் பண்ண முடிஞ்சது என்ட்ரன்ஸ் டோரை ஏதாவது ஒரு படியை மாடிஃபை பண்ணி பண்ண முடிஞ்சதுன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு லிவிங் டைனிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வால்லாம் வரும்போது உங்களுக்கு டோட்டல் லிவிங் டைனிங்கோட ஸ்பேஸே இது கெடுத்துடுது பாருங்கள். இதனாலேயே நீங்கள் வந்து டைனிங்கை ரொம்ப இது ஓரமாக விண்டோ ஓரமாக போட வேண்டியிருக்கு. ரொம்ப டைட் ஆகிடுது. ஏன்னா இந்த வாக்கிங் ஸ்பேஸே உங்களுக்கு குறைஞ்சிருது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஒரு டோரை நீங்கள் இங்கேயே போட முடிஞ்சுன்னா பெஸ்ட் ஆக்சுவலாக. அதுக்கேற்ற மாதிரி படியில் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் இது லேண்டிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். மேபி நீங்கள் படியை அப்படியே வந்து கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும் கீழே. அது ஒரு பாயிண்ட்டு. மற்றபடி லிவிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்கீங்க, அதுவும் நல்லாயிருக்கு. டிவி பொசிஷன் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. இங்கே பெரிய பால்கனி ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஸோ மேபி பால்கனியை குறைச்சி லிவிங் ரூம் கூட கூட்டியிருக்கலாம். ரொம்ப டைட்டாக வந்து பக்கத்து வீட்டு சைட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப போகிறீங்க. அதை அவாய்ட் பண்ணி நீங்கள் மேபி இதை கொஞ்சம், ஏன்னா செட்பேக்கை நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறீங்க இந்த சைட்லங்கிறதுனால அதையும் வந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ அந்த காம்பவுண்டோட போய் ஒட்டிக்கணுது. ஸோ அதனால் அதை கட் பண்ண வேண்டியிருக்கும். அதை இப்போவே பார்த்துக்கோங்க. மற்றபடி படியில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க விண்டோஸ்லாம். இந்த விண்டோவை லொக்கேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக லொக்கேட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா பீம்லாம் வந்து வேறு லெவலில் வரும்போது இது உங்களுக்கு படியில் ஏறும்போதே விண்டோ வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை வந்து காம்ப்ளிகேட்டட். இது முன்னாடியே கரெக்டாக உங்கள் பிளானரோ பில்டர்லாம் கரெக்டாக பிளான் பண்ணணும் பீம்ஸ்லாம். அதை அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் கிராக்கரி யூனிட் அதுக்கெலாம் ப்ரொவிஷன் கொடுக்கல. பூஜா யூனிட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கீங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில். அது நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே வால் வருதுன்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஒரு கிராக்கரி யூனிட் பண்ணலாம். அதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. டைனிங் இங்கே பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி பண்ணுறீங்க. அது ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. யூ மே ஹேவ் டு புஷ் திஸ். ஃப்ரிட்ஜை நீங்கள் லொக்கேட் பண்ணல, வாஷிங் மிஷின் லொக்கேட் பண்ணல. வாஷிங் மிஷின் லொக்கேட் பண்ணுறதுக்காக இந்த டோரை நீங்கள் தள்ளி போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம். ஸோ ஒரு 2.5 அடி வாஷிங் மிஷினுக்கு இங்கே இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் 2 அடி வாஷிங் மிஷின் இங்கே வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் இங்கே நல்ல பெரிய வந்து டால் யூனிட் கொடுக்கலாம். நடுவில் ஃப்ரிட்ஜு கொடுத்துக்கலாம். ஸோ டால் யூனிட் ரொம்ப முக்கியம் ஸ்டோரேஜுக்கு. அது நீங்கள் கரெக்டாக காட்டல. விண்டோ கரெக்டாக போட்டிருக்கீங்க, ஸ்டவ்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க. மற்றபடி சிங்க்லாம் ஓகே. இப்படி இருக்கிறது தான் பெட்டர் சிங்க்கு. இங்கே பெருசாக உங்களுக்கு ஒன்றும் ஸ்டோரேஜ் கிடைக்காது. இது வாக்கிங் ஏரியா மாதிரி தான் போயிடும். இது ஃபுல்லாகவே ஓப்பன் நல்லா பெருசாக கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூம் வந்துருச்சுன்னா மதர் பெட்ரூம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இதில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு சொன்னால் WC எப்போவுமே இந்த வென்டிலேட்டர் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு வால் ஏரியா கொஞ்சமாக இருந்தால் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாதெல்லாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா WC இந்த சைடில் இருக்கிறது பெட்டர். எப்போவுமே வென்டிலேஷனுக்கு எப்போவுமே இந்த வென்டிலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்கிறது பெட்டர் WC. அது மாதிரி டோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறது பெட்டர். ஸோ நீங்கள் வாஷ் பேஷன் இங்கே போட்டுக்கோங்க, WC இங்கே போட்டுக்கோங்க, நடுவில் ஷவரிங் அதை வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நீங்கள் நல்ல பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்கீங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து விண்டோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாகிடுது. இங்கே விண்டோ வச்சுன்னா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். ஸோ அது ஓகே தான் உங்களுக்கு விண்டோ. இந்த விண்டோ ஓகேன்னா அது வச்சுக்கோங்க. ஆனால் மதர் பெட்டுக்கு ஓகே, குவீன் சைஸ் போட்டுக்கலாம். இல்லை ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கும் அவங்களுக்கும் கிங் சைஸ் கொடுக்குறது பெட்டர். ஃபுல் வார்ட்ரோப் கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷயம். பட் ஆனால் வந்து இந்த விண்டோவோட சைஸையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நல்லாயிருக்கு. கிச்சனோட பொசிஷனு, டைனிங் பொசிஷன், மற்றபடி லிவிங் ரூம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பால்கனிலாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது ப்ராப்ளம் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டில்ட் பிளானிங் தான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அனுப்பல அதை. ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு டெரஸு, அது வாஸ்துக்காக ஈஸ்ட் சைடில் கொடுத்தீங்க, அது ஓகே. இது ரோடு ஃபேஸிங் சைடில் நல்ல பெரிய பெட்ரூம் இருக்குது, அது ஓகே. பட் அதையும் நீங்கள் ரொம்ப சின்ன பெட்டாக போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நல்லா பெரிய சைஸ் போடணும். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், பெட்டு கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணல. ஏன்னா இங்கே நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வார்ட்ரோப் பெருசாக ஒன்று கொடுக்க முடியாது. ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் 7 அடி தான் இருக்குது. அதில் வந்து வார்ட்ரோப் போட்டாலும் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. 16 ஃபீட் வார்ட்ரோப்பாவது மாஸ்டர் பெட்ரூம்லாம் கிடைக்கணும். அது வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை. சீட்டிங் ஏரியா கொடுத்துட்டு 2 சைடு போடுறீங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா இருக்காது. ஆக்சுவலாக இந்த டைரெக்ஷனில் நீங்கள் வார்ட்ரோப் போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா உங்கள் ரூம் வந்து இந்த டைரெக்ஷனில் பெருசு 16 ஃபீட்டு. ஸோ மை சஜஷன், நீங்கள் ஈஸ்ட்டில் தலை வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வார்ட்ரோப்பை ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னு சொன்னால், பின்னாடி கீழே வந்து கொடுத்துருந்தீங்களே அது மாதிரி ஃபுல் வார்ட்ரோப் ஒரு சைடில் கொடுத்துட்டு நீங்கள் இது ஃபுல்லாக நல்லா பெரிய விண்டோ கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல யூசேஜுக்கு நல்ல ஒரு பெரிய வார்ட்ரோப் கிடைக்கும். வார்ட்ரோப் ரொம்ப முக்கியம் மாஸ்டர் பெட்ரூமில். அது காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் இந்த பெட்ரூம் இவ்வளோ பெருசாக நீங்கள் இந்த டாய்லெட் வந்து இவ்வளோ பெருசாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 7.25 ரொம்ப டூ மச், இது நல்லாவும் இருக்காது. அதனால் நீங்கள் 6 ஃபீட்டு 5.5 ஃபீட்டுங்கிறதே நல்ல சைஸு. 6 ஃபீட்டுங்கிறது ரொம்ப நல்ல சைஸு. அந்த ஸ்பேஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப் இந்த இங்கேயும் கிங் சைஸ் தான் பெட்ரூம் போடணும் பெட்டு.
அதுவும் க்வீன் சைஸாக போட்டு அது நல்லா இல்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு சைடு வார்ட்ரோப் கொடுத்துட்டு இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இது நீங்கள் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு இந்த பாத்ரூம் வந்து 10.25 அடி இருக்கனால இது ஓகே ஃபைன். இங்கே ஒன்றே ஒன்று என்ன சொன்னால், இந்த படி இங்கே மேலே ஏறி வரீங்க, அகைன் நீங்கள் இங்கே ஒரு வால் மாதிரி காட்டுறீங்க. வால்லாம் பண்ணிடாதீங்க, ஹேண்ட் ரெயில் தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் இங்கே லிஃப்ட் போட்டுக்கோங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி தலை அடிக்கும் ஆக்சுவலாக கீழே இறங்கும்போது. இந்த மாதிரி வாஷிங் மிஷின்லாம் வராது. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக உண்மையாக இல்லையானு இப்படி தான் ஆகும். உங்களுக்கு இப்படி ஒரு கட் அவுட் இப்படி கொடுக்க வேண்டியிருக்கும். வாஷிங் மிஷின் நீங்கள் இங்கே தான் வைக்க வேண்டியிருக்கும், இல்லைனா கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். இந்த பெட்ரூமில் வந்தோன்னு சொன்னால், இது மாதிரி சன் பெட்ரூம், இது மாதிரி காமன் டாய்லெட்டாக கொடுத்துடாதீங்க. நீங்கள் டாய்லெட் வந்து நேராக டோர் இங்கே கொடுக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் நீங்கள் ட்ரை ஏரியா கொடுத்துக்கலாம், இங்கே WC கொடுத்துக்கலாம். இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க WC, அதாவது வென்டிலேட்டர் பக்கத்தில். ஒன்று டோர் தான் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணல, வார்ட்ரோப்பும் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணல. என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விண்டோ கூட இங்கே போடுறத நான் அவ்வளோவா போட மாட்டேன். ஏன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த ஏரியாவை, டெரஸ் ஏரியாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று, உங்கள் சன்னுக்கு ப்ரைவசி ப்ராப்ளம் இருக்கும். யாராவது டெரஸில் போனாங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பெரிய பசங்களாம் ஆகிட்டாங்க, மேரேஜ்லாம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது இன்னும் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எய்தர் இங்கே போட வேண்டியிருக்கும், பெட்டை இங்கே போட வேண்டியிருக்கும். போட்டுட்டு நீங்கள் வார்ட்ரோப்புக்கு இங்கே எங்கேயாவது நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். 2 சைடு வார்ட்ரோப் கொடுத்து இந்த டோரை கூட நீங்கள் புஷ் பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாமான்னு பாருங்கள். இது சொல்லும் போது எனக்கு கீழே ஒரு ஞாபகம் வருது. நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாஸ்து பார்த்தீங்களான்னு தெரியல, பெட்டு டைரெக்ஷன் வைக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். நார்த்தில் தலை வைக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வைக்க மாட்டாங்க, எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நான் வைக்கிறேன் தலையில் நார்த்தில் தான். உங்களுக்கு அது இதுதான், அதை வந்து நீங்கள் ரீதிங்க் பண்ண வேண்டியிருக்கும். அதை பார்க்காம பண்ணிட்டீங்களான்னு தெரியல. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் சன்னோட ப்ரைவசி நீட் பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து இந்த டெரஸில் ஆக்டிவிட்டி இருக்கும். அப்போது வந்து அவரோட இந்த விண்டோ ஃபுல்லாக இங்கே ஃபேஸ் பண்ணும்போது அது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பக்கம் விண்டோ வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பெட்ரூமை ரீஒர்க் பண்ணி பாருங்கள், எது பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? மற்றபடி இது நல்ல பிளான் தான் இது. ஃபோர்த் அவார்ட் வின்னிங் பிளான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்ஸ் ஆக்சுவலாக. இது வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் திருமலைசையிலிருந்து அனுப்பிச்சது. 30 feet by 40 feet, நல்ல ப்ரொபோஷனேட்டான பிளாட்டு கூட அவருக்கு. பிளான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கீழே எஸ்பெஷலி கீழே ஸ்ட்ரீட் பார்க்கிங் ரொம்ப அழகாக நிறைய கார் பார்க்கிங் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேர்கேஸ் பொசிஷனும் இருக்கிறது ரொம்ப அழகான பொசிஷனில் இருக்குது. அதனால தான் இவருக்கு பிளான் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், வெஸ்ட் ஃபேசிங் பிளாட் வந்து நிறைய பேர் வெறுக்கிறாங்க, வாங்காமல் போயிடுறாங்க. இப்போ பாருங்கள், வெஸ்ட் ஃபேசிங்காக இருக்கிறதுனால இவருக்கு அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து லிவிங் ரூம் வந்துருச்சு. இப்போ சவுத் ஈஸ்ட்டில் பின்னாடி போயிடுச்சு கரெக்டாக கிச்சன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃப்ரண்ட் எலிவேஷனே இவருக்கு ரொம்ப அழகாக வரும். லிவிங் ரூம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால பில்டிங்கோட கண்ட்ரோலே ஃப்ரண்ட்டில் இருந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், எல்லா விஷயங்களும் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு நல்லா வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்டுங்கிறது நல்லாவே அமையுது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிளான்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நல்ல பிளான்ஸ்லேருந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பிளான் பண்ணியிருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காரு. எல்லோரும் இந்த மாதிரி பிளானையும் பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. கார் பார்க்கிங் பாருங்கள், நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 3 cars கூட ஒரு பிளான் பண்ணலாம் ஃபியூச்சரில், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. லிஃப்ட்டு ஒன்று தான் கொடுக்கல, அது ஒன்று தான் வந்து பெரிய குறை இதில். மற்றபடி ஸ்டேர்கேஸ் பொசிஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. அது ஸ்டேர்கேஸ் அவர் சென்டராக வச்சதுனால எல்லா ரூம்ஸும் அழகாக சுற்றி வந்திருக்கு. மேலே போனால் பார்க்கலாம். அதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாருங்கள், அழகாக வந்து உங்களுக்கு லிவிங் ரூம் பாருங்கள், ஒரு நல்ல கார்னரில் வந்ததுனால அவருக்கு வந்து வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேஸே இல்லாமல் ஃபுல் லிவிங் ரூம் பியூட்டிஃபுல்லாக யூஸ் ஆகிருக்கு. 17க்கு 14 ஹியூஜ் லிவிங் ரூம் போட்டிருக்காரு, பட் நல்லா யூஸபுளாக இருக்குது. அது மாதிரி பெட்ரூமும் வந்து கரெக்டாக இந்த கார்னரில் ஆக்குபை பண்ணதுனால ரொம்ப நல்லா அழகாக யூஸபுளாக இருக்குது. ஒன்று வார்ட்ரோப் கொடுக்கல, வார்ட்ரோப் நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது காமன் டாய்லெட் தான் இந்த பெட்ரூமுக்கு இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸ்டேர்கேஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் வைண்டர்ஸ் மேபி ஆட் பண்ண வேண்டியிருக்கும், அப்போ தான் வந்து கரெக்டான ரைசர் கொடுக்க முடியும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி இதெல்லாம் நல்லா இருக்குது. கிச்சன் அண்ட் டைனிங் நல்லா இருக்குது. ஸ்டோர் ரூம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பூஜா இங்கே வந்ததுனால அதை ஒட்டி கொடுத்துருக்கீங்க, அதனால் ஓகே. வெட் ஏரியா கொடுத்துருக்கீங்க, வெட் கிச்சன் தனியாக கொடுத்துருக்கீங்க. பட் வெட் கிச்சன் எப்போவுமே நல்லா ஃபுல்லாக ஓப்பனாக பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் டைரெக்ஷன்ஸை மாற்றி போட்டுருங்க, அப்போ உங்களுக்கு நல்ல ஓப்பனிங் பெருசாக கொடுக்கலாம். அது பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் லொக்கேஷன் கூட இங்கே கொடுக்குறத விட கிச்சன் ஏரியாவிலேயே கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டால் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்டோர் ரூம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால் ஓகே. அது ஸ்டோர் ரூம் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கொடுங்க. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர் போனால் ரொம்ப நல்லாயிருக்கு. செகண்ட் ஃப்ளோர் ஆல் 4 corners ஆக்குபைட் பை பெட்ரூம்ஸ். இந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். ஸ்டேர்கேஸ் சென்டரில் வச்சோன்னே பார்த்தீங்களா பிளான் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க ஸ்டேர்கேஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்து. இந்த மாதிரி வந்து எல்லாருமே பிளான் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி எல்லா பெட்ரூமுக்கும் நல்லா அட்டாச் டாய்லெட் இருக்குது, அதனால் ரொம்ப இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது.
ஒன்று என்னென்னா இந்த மாதிரி நிறைய வால்ஸ் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வால்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே இன்னொன்று பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே டோரை நீங்கள் இங்கே போட்டுட்டு இந்த டோருக்கு டாய்லெட் டோரை நீங்கள் இங்கே போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு கூட வந்து இது ரொம்ப நல்ல பொசிஷன் இல்லை. ஸோ இப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போடலாம். மேபி வெஸ்ட் வேணால் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வார்ட்ரோப்புக்கு உங்களுக்கு கணக்கு கிடைக்கும். வார்ட்ரோப் நிறையா கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க உங்கள் டிசைனர். எல்லாருக்கும் வார்ட்ரோப் நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் நல்லாயிருக்கு. இதுலேயும் வார்ட்ரோப் நீங்கள் வந்து இந்த வார்ட்ரோப்பில் பத்தாதுங்க. ஆக்சுவலாக வாக்கின் வார்ட்ரோப் ரொம்ப சின்னது இது. ஸோ வெளியில் வந்து ஒரு நல்ல பெரிய பெட்ரூம் வார்ட்ரோப் போடுறதுக்கு ப்ரொவிஷன் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ரொம்ப கஷ்டமாகிடும். 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் சின்னதாக்குங்க. அது இவ்வளோ பெரிய விண்டோ வந்து ப்ராப்ளம் ஆகும் உங்களுக்கு. இன்டீரியருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இங்கேயும் நீங்கள் இந்த பெட்ரூம்லேயும் இன்னும் பிளான் பண்ணலை. இதுக்கு எல்லாம் கிங் சைஸ் போட்டிருக்கீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த பெட்ரூம்லலாம் நீங்கள் வார்ட்ரோப் வந்து பிளான் பண்ணணும். அகைன் இதில் கூட நீங்கள் வார்ட்ரோப் பிளான் பண்ணல. இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ அதுக்கு முன்னாடியே அதுக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு வார்ட்ரோப்புக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். வார்ட்ரோப்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வார்ட்ரோப்லாம் சரியாக இல்லைன்னு சொன்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வார்ட்ரோப் எல்லாருமே கொண்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? மற்றபடி ரொம்ப நல்ல எஃபிஷியன்ட் பியூட்டிஃபுல் பிளான். இது வரைக்கும் நம்ம வெஸ்ட் ஃபேஸிங் அவார்ட் வின்னிங் பிளான்ஸு பார்த்தோம். இந்த பிளான்ஸ்லேருந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்து உங்கள் பிளானிங்கை பண்ணுங்கள். அதுதான் எங்களோட எய்ம். ஸோ 273 பிளான்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஃபுல் சீரீஸ் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் அந்த என்டையர் சீரீஸே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபுல் பிளேலிஸ்ட் இருக்குது. நிறையா ஏதாவது ஒரு பிளாட் உங்களுக்கு உங்கள் பிளானுக்கு செட் ஆகும். அதனால் இதை வச்சு உங்கள் பில்டிங்கை கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் பண்ணுற வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. ப்ளஸ் ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சுட்டு நானே தான் பர்சனலாக ரிப்ளை பண்ணிடுறேன். அதனால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.